இந்த உதவி மூலம் தன்னுடைய கேரியரை வளர்த்துக் கொள்ளுகிறது. இப்படி இல்லைன்னா நீங்க ரோட்டு கடையில் புரோட்டா வாங்கி சாப்பிட்றது கேமரா டீமோட போக வேண்டிய அவசியம். பல கோடி பணம் வசூலாச்சு ராகவா லாரன்ஸ், பல கோடி. அப்போ இதெல்லாம் அவர் பார்த்து மிரண்டு போய் நீங்கள் இந்த உதவி மையம் அறக்கட்டளையவே மூடிட்டு, இவ்வளவு பெரிய சக்தியா பாலா அதானே. நேபாளத்தில் புரட்சியை போல மேற்கு வங்காளத்தில் பங்களாதேஷில் புரட்சியை எல்லாம் பண்ணிடுவாருங்கிறாங்க. இப்ப இதுதான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ இவர் ஏதோ ஒரு அரசியல், ஏதோ ஒரு நடிகருக்கு பின்னணியில் இருந்து எல்லா ஒரு அரசியல் பின்னணி. மெகா நியூஸ் இருக்கு, காங்கிரஸ், ஜி நியூஸ் ஒன்று வந்திருக்கு, பிஜேபி தர பொதுகை அரசு, பிஜேபி தான் டைரக்டரேட். சார் நமக்கு என்னதாயா இருக்கு? நமக்கு தெருவு தான் இருக்கு. சூர்யா விக்ரம், தனுஷ் சிம்பு, அடுத்த பட்டியல்ல சிவகார்த்திகேயன், பாலா டைரக்டா. ஆமா, இப்ப கணக்கெல்லாம் காட்ட மறுக்கிறாரு கேபிஒய் பாலா. ஆமா, இடி ரைடு ஏதாவது போகுமா அப்படி சரி போக எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு. வாய் முகூர்த்தம் படிச்சிருவாமா கண்டிப்பா எதிர்காலத்துல. பாலா என்ன பண்றாருன்னு எல்லா துறைக்கும் தெரியும். என்னதான் சார் பண்றாரு? அப்போ உங்களுக்கு இத்தனை கோடி பணம் எப்படி வந்தது? ஏங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு செலவு பண்ணீங்க, இதை இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லுங்க. ஒரு கார்பரேட் ஒரு எளிய பாலாவே இருக்கு அப்படின்றாங்களே. இதை சொல்லுகிறவன் பூராம கண்டிப்பா யாரோ ஒரு நடிகர்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி வாடகைக்கு கூவுகிற நபராக தான் இருக்கு. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இடந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கேபிஒய் பாலா அவர்களை சுற்றி பல தகவல், பல செய்தி நேர்மறையாகவும் இணையங்கள்ல பகிரப்படுது, எதிர்மறையாகவும் மிக கடுமையாக பல மூத்த பத்திரிகையாளர்கள் கூட ரொம்ப கடுமையா அவரை சாடுறாங்க. முதற்கட்டமா கேபிஒய் பாலா மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்பது எப்படிப்பட்ட தாக்குதல்? அவர் படம் நல்லது, நம்ம அப்புறம் பேசுவோம். முதல் கட்டமா தாக்குதல் எப்படி புரிஞ்சுக்கிறது? பின்னாடி இதுல ஒரு பெரிய அரசியல் மறைந்திருக்கு. சரி, எப்படின்னா குறுகிய காலத்துல சின்னத்திரை, திரைப்படத்துறை சொந்தமாக படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கார். அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வர்றாரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு. அதே நேரத்தில் அவர் ஒரு ஆம்புலன்ஸ், நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்ல எண்ணத்தோட. அதனால மறுக்க முடியாது. இப்போ ரஜினி கமலே இந்த வேலையை செய்யல, ரஜினி கமல் விஜய் இவர்களே இந்த வேலையை செய்யல. மன்றம் வச்சிருந்தாங்க, ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க. ஆமாம், பாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரசவத்துக்கு இலவசம், கொரோனா காலத்தில் உதவி, மலைவாழ் மக்களுக்கு உதவி, இப்படியாக ஒரு பெரிய ஒரு உதவி மையம் அவர் தொடர்ந்து செய்துட்டு வர்றார். இது முன்னாடி இதே போல் ராகவா லாரன்ஸ் செய்தார். ராகவா லாரன்ஸ் ஒரு தொண்டு அறக்கட்டளை வச்சு அதன் மூலம் செஞ்சார். இந்த அறக்கட்டளை ஒரு காலகட்டத்தில் பல கோடி ரூபாய் நிதி உள்ள வருது. யார் கொடுக்குறா? நிறைய டொனேஷன், அதாவது நன்கொடையாளர்கள் கொடுக்குறாங்க. நல்ல எண்ணத்தோட தான் கொடுக்குறாங்க. நம்ம பண்ண முடியாத ஒருத்தர் பண்றாரு, நம்ம பணமா கொடுப்போம் அப்படி. ஆமா, அப்ப இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பல கோடி ரூபாய் பணம் வந்த பிறகு அவர் திக்குமுக்காடி போறாரு. இதை ஒரு அறக்கட்டளையா பிரம்மாண்டமா செஞ்சோம்னா நிறைய நமக்கு நம்ம ரஜினி கமல் இவர்களுடைய வெறுப்பு வரும். நம்மளே செய்யல, நீ ஏன்டா செய்யற? ஏன் வெறுப்பு வரணும்? நல்லது செய்யறதுக்கு என்ன வெறுப்பு? இல்ல, இங்க ஒரு பெரிய அரசியல் இருக்கு. தன்னை தாண்டி யாரும் புகழ் பெற்றக்கூடாது, இப்படி ஒரு மனநிலை இருக்கு சினிமால. அரசியலும் இருக்கு, சினிமால இருக்கு. சரி, அப்போ ரஜினி கமலுக்கு பயந்து அவரு அடக்கி வாதிச்சு அந்த அறக்கட்டளையவே கலைச்சிட்டார். முடிஞ்சது கதை. சொந்த காசுல 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார். சரி, அப்போ
இந்த தொண்டு நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் சினிமாக்காரர்கள் பூராமே இதே மனநிலையில் உள்ளவர்கள் தான். நீங்கள் பல ஆயிரம் கோடி இந்த சினிமா வர்த்தகம், பல ஆயிரம் கோடி, ஆண்டு ஒன்றுக்கு 2500 கோடி 3000 கோடி தமிழ் சினிமாவில் புழங்குதுன்றாங்க. ஆமாம். அப்போ இந்த பிரம்மாண்டங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு தொண்டுள்ளத்தோடு அணுகக்கூடிய எந்த நடிகர்களும் இல்லை. உதாரணத்திற்கு கொரோனா காலத்தில் நடிகர் சங்கமே அந்த கலைஞர்களுக்கு எந்த உதவியும் செய்யல. வெள்ளம் வந்த போது எந்த உதவியும் செய்யல. இப்படி பல முறை பல இயற்கை இடர்பாடுகள் வந்த பிறகும் நடிகர் சங்கம் எதிலையும் கலந்துக்கல. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நடிகர் சங்க சார்பாகவோ இல்லை ரஜினி, கமல், அஜித், விஜய் சார்பாகவோ ஒரு இலவச மருத்துவமனையே இல்லை. யாருக்கு? பொதுமக்களுக்கு இல்லை. நடிகர் தொழில்நுட்ப அடிமட்ட தொழிலாளர்கள், கார் ஓட்டுநர், சண்டை பயிற்சியில் இருக்கவங்க இருப்பாங்க, லைட் பாய் இருப்பாங்க, சாப்பாடு பரிமாறுறவங்க இருப்பாங்க, 23 யூனியன் இருக்கு. சரி, இவங்களுக்கே அவங்க பண்ணல. சிகை திருத்துவோர், முடி திருத்துவோர், மேக்கப் போடுறதுல இருந்து பல பேர் இருக்காங்க. எந்த பொறுப்புகளுமே எந்த சங்கத்திலையுமே இல்லாத ரோஜாவின் கணவர் செல்வமணி தான் அதுக்கு தலைவர். செல்வமணி எந்த 23 சங்கத்துல ஒரு சங்கத்துல கூட மெம்பர் கிடையாது. சரி, செல்வமணி ஒரு சங்கத்துல கூட மெம்பர் கிடையாது. அவர் தான் 23 யூனியனுக்குமான மொத்த தலைவர். அதே ஒரு ஃபோர்ஜரி. இது இருக்கட்டும். கேபிஒய் பாலா எங்க அடி வாங்குறாரு? கேபி பாலா எங்க அடி வாங்குறாரு? யாரு? அப்போ இந்த பாலா இலவச தொண்டு உதவி செய்யக்கூடிய நபராக இவர் வளர்ந்து வர்றாரு. வளர்ந்து வருகிற பொழுது இவர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட வழக்கம் என்னன்னா, அதே முந்தா நாள் ராத்திரி 4 நாளைக்கு முன்னாடி போய் ரோட்டு கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்றாரு, புரோட்டா வாங்கி சாப்பிட்றாரு, கேமரா டீமோட போறாரு. கேமரா, இதுதான் சினிமாக்காரன், செயற்கையா இருப்பான். அப்போ உன்னுடைய உதவிக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்கு? கேபிஒய் பாலாக்கு என்ன அரசியல் இருக்குன்னா, இதை வைத்து விளம்பரம் தேடி தன்னை வளர்த்து கொள்ளுவது. தன்னை நீங்க உதவி செய்யக்கூடிய ஆட்கள் பெருகிறான்ல, இந்த உதவி மூலம் தன்னுடைய கேரியரை வளர்த்து கொள்ளுகிறது. இப்படி இல்லைன்னா நீங்க ரோட்டு கடையில் புரோட்டா வாங்கி சாப்பிட்றது கேமரா டீமோட போக வேண்டிய அவசியம் இல்லையா? இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ரோட்ல சாப்பிட போடுறத வீடியோ எடுத்து போடுறது அது ஒரு தரப்பு இருக்கட்டும். நான் மறுபடியும் என்ன கேட்கிறேன், புரிதலுக்காக கேட்கிறேன். இப்படியெல்லாம் விளம்பரம் பண்றது மூலியமாக அப்படி என்ன கிடைச்சிட போகுது பாலாக்கு? நிறைய உதவி, நிறைய பண உதவி கிடைக்குது. எப்படி கொடுப்பாங்க? பணமா, நிலமா? இப்போ அவரு ஒரு 1/2 கிரவுண்ட் நிலம் வச்சிருக்காராம், ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு. சொந்த பணம், என்னோட சொந்த பணத்துல பக்கத்துல இடம் 1/4 கிரவுண்ட் இவர் வச்சிருக்காரு, பக்கத்து இடத்துக்கார 1/4 கிரவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாரு. 1/4 கிரவுண்ட் ஏறக்குறைய அது 1 கோடி ரூபாய். அவ்வளவு. இப்படி சொல்லும் போது 1/4 கிரவுண்ட். ஆமா. அப்படி கணக்குல சொல்லும் போது 1 கோடி. அப்ப 1 கோடி ரூபான்னு சொல்லணும். கரெக்டுங்களா? 1 கோடி ரூபாய். ஆமா. இப்போ நீங்க பல கோடி பணம் வசூலாச்சு ராகவா லாரன்ஸ், பல கோடி. அப்போ இதெல்லாம் அவரு பார்த்து மிரண்டு போய் நீங்க இந்த உதவி மையம் அறக்கட்டளையவே மூடிட்டார். இப்போ அதை தொடர்ந்து தான் இவர் தன்னுடைய சினிமா வளர்ச்சிக்காக இந்த உபகாரத்தை, உதவியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்னு சக கலைஞர்களுக்கு சந்தேகம் வருது. அதாவது சினிமால இருக்காரு, சின்ன திரையில இருக்காரு, பெரிய லெவல பேசக்கூடிய கதாபாத்திரங்கள் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு இருக்காரு. இப்படி தொண்டு செய்து அதன் மூலமாக புகழை வைத்து சினிமால என்ன உயரம் அடைய முடியும்? அப்படி சொல்லுங்க. சினிமால என்ன உயரம் அடைய முடியும்னா, அடுத்த ரஜினி, அடுத்த விஜய் வந்துருவாரா? வந்துடலாம். இது போதுமான இது இப்படி ரஜினியும் கமல் இப்படித்தான் இருந்தாங்க. ரஜினி தெருவில் படுத்து கிடந்தாலும் தானே சினிமா வாய்ப்பு கேட்டு வந்து பெங்களூர்ல கண்டக்டரா இருக்காரு. சரி, கண்டக்டரா இருந்து படுக்க இடம் எல்லாமே டீ கடை பெஞ்சில் நைட்ல படுத்து கிடப்பார். இவர்கள் பூரா ஏதோ மாட்டலை மன்னர்களும் குவாலியர் ராணிகளும் கிடையாது. மாநில இருந்து இறங்கி அவதாரம் இப்படி வந்த ஆட்கள் தான். சரி, அப்போ இவர் சிவகார்த்திகேயனுக்கு போட்டியா வந்துருவாருன்னு சிவகார்த்திகேயன் நினைக்கிறார். கொளுத்தி போட்டீங்க,
ஆமா. அப்போ சிவகார்த்திகேயன் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ கமல், ரஜினி, சரி, அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, அடுத்த பட்டியல்ல சிவகார்த்திகேயன், பாலா டைரக்டா. ஆமா ஆமா. சரி, இதுதான் இப்போ ட்ரெண்ட். சரி, இதுல நேரா கூப்பிடுறாரு. இப்போ சமூக வலைதளங்களை தான் மக்கள் நம்புறான். மக்கள் வந்து சேட்டலைட் சேனலை நம்புறது இல்லை. அப்பாவி மனநிலை. ஆமா, இல்ல யாருக்கு? மக்களுக்கு இல்ல. மக்கள் தெளிவா இருக்கான். அப்படிங்களா? ஆமா ஆமா. அதாவது சன் தொலைக்காட்சி திமுக, கலைஞர் தொலைக்காட்சி திமுக, இப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அண்ணன் திருமாவளவன் கூட ஒரு வெளிச்சம் வச்சிருக்காரு. பாஜக ஒரு சேனல் வச்சிருக்காரு, வைகோன்னு வச்சிருக்காரு, மதிமுகம்னு வச்சிருக்காரு. அப்போ இதை தாண்டி செய்தியே வராது. இதை தாண்டி அதிமுக, நியூஸ், சசிகலா, ஜெயா டிவி, இதுதான் தமிழ்நாடு. அப்ப மக்களுக்கான டிவியே இல்லை. புதிய தலைமுறை இருக்கு, அது பாஜக. கல்வி கொள்ளையின் சிறையில் நியூஸ் 18 இருக்கு, நியூஸ் 18 அம்பானி, இது பாஜக. பாலிமர் இருக்கு, பாலிமர் பக்கா பிஜேபி. சத்தியம் இருக்கு, சத்தியம் முழுக்க திமுக. நியூஸ் தமிழ்னு ஒண்ணு இருக்கு, எல்லா ஒரு அரசியல் பின்னணி. மெகா நியூஸ் இருக்கு, காங்கிரஸ். ஜி நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு, பிஜேபி. வேற பொதிகை அரசு, பிஜேபி தான் டைரக்டரேட். நமக்கு என்னதாயா இருக்கு? நமக்கு தெருவு தான் இருக்கு, நடுத்தெரு நாராயணன். அப்போ மக்கள் எதை இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா, சமூக வலைதளத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டான். சமூக வலைதளங்களும் விலைக்கு விற்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு கட்சி ஐடி விங்கும் சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிறான். சரி, பாலாவை சொல்லுங்க. பாலாவுக்கு என்ன முடியும்? பாலாவுக்கு என்ன ஏன் தாக்குறாங்க? எல்லா மூத்த பத்திரிகைகள் என்ற பேர்ல பாலாவை என்னமோ ஒரு சர்வதேச குற்றவாளி அப்படின்னு. அப்போ சில பத்திரிகையாளர்களை விலைக்கே வாங்கலாம். விலைக்கு வாங்க முடியாத பத்திரிகையாளர்களா இல்லை. எல்லா பத்திரிகைகளும் விலைக்கு வாங்கலாம். எல்லா பத்திரிகைகளும் எல்லாத்தையும் வாங்கலாம். எல்லாரையும் உறுதியாக எல்லாம் வாங்கலாம். வெற்றிக்கன் திருப்பினும் குற்றம் அப்படிலாம் ஆளே கிடையாது. நீங்க உட்பட கேள்வி கேட்ட போறாங்க, கமெண்ட்ல போட்டுருவாங்க. ஆமா சார், உங்களுக்கும் விலை இருக்குன்றாங்க. எல்லாருக்கும் விலை இருக்கு, உங்களுக்கும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் விலை இருக்கு. விலைக்கு போகாத ஆட்களை மீடியாவில் பளிச்சுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கும் விலை இருக்கு, எல்லாத்தையும் விலை இருக்கு. ஆனா நான் விலைக்கு போகல. எனக்கு பல விலை வைத்திருக்காங்க. நீங்க வாங்க, விலைக்கு போகல. எனக்கு இப்போ உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி எனக்கு இந்த சம்பளமே போதும்ன்றீங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து தேவைகளை குறைச்சிட்டீங்க. கையேந்தி பவன் சாப்பாடு தான். தேவைகளை குறைச்சிட்டீங்க. ஆமா, கையேந்தி பவன் சாப்பாடு தான். ஆனா அதை கேமரா பிடிக்க ஆள் இல்ல. அதான் எவனுமே போட மாட்டாங்க. ரோட்டுக்கடை இட்லி தான் நம்ம வாழ்க்கை. பிரேக் பிடிக்காத பைக்கு தான், பிரேக் பிடிக்காத பைக்கு தான். அதனால எனக்கு தேவைகளே இல்லை. சரி, விலைக்கு போகலாம். பாலா அவர்களை சொல்லுங்க. பாலாவை நேபாளை போல புரட்சி படையை உருவாக்குறாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. பாத்தீங்களா? ஆமா. அப்ப நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய சக்தியா பாலா? அதானே. நேபாளத்தில் புரட்சியை போல மேற்கு வங்காளத்தில், பங்களாதேஷில் புரட்சியை எல்லாம் பண்ணிடுவாருங்கிறாங்க. இப்ப இதுதான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ இவர் ஏதோ ஒரு அரசியல், ஏதோ ஒரு நடிகருக்கு பின்னணியிலிருந்து இவர் பேசுறார். பாலாக்கு எதிரா. சாதாரண பாலான்னு நான் அதை சந்தேகப்பட மாட்டேன். இவரு நேபாள 1.5 கோடி பேர் நேபாள அரசை புரட்டி போட்டு விட்டாரு. அலுவலகத்தை கொளுத்திட்டாங்க. அதே போல நீங்க பாலா பண்ணிடுவாருன்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருக்கு ரொம்ப வெயிட்டா கவனிச்சிருக்காங்க. நான் பல பத்திரிகையாளர்களுடைய வாழ்நாள்ல பல பேர் விலைக்கு போன பல பேரை பார்த்திருக்கேன். என்ன வெயிட்னா என்ன, எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? இல்ல, அதை வெயிட்டா சொல்லி அவ்வளவுதான். நான் மாசேத்துக்கு சொன்னதுதான் எப்பவுமே மனதில் வச்சுக்குவேன். சரி, எதையும் சந்தேகப்படு. மாசேத்துக்கு சொல்றாரு. அந்த சீன மக்களை தயார் செய்த தலைவன் மாவோ. எதையும் சந்தேகப்படு, எதிலும் திருப்தி கொள்ளாதே, எதையும் எதிர்த்து கேள்வி கேள். அப்பதான் தெளிவு பெற முடியும். தெளிவு பெறணும்னா சந்தேகப்படணும். 3 விஷயம்தான் உலகத்துல அடி முட்டாளாக இருந்த சீனர்களை இன்னைக்கு அமெரிக்காக்காரனுக்கு சவால் விடக்கூடிய மனிதனாக மாற்றியவன் அந்த மாவோ. இது பாலாவுக்கும் பொருந்தும் இல்லையா? சந்தேகப்படணும், பாலாவுக்கு சந்தேகப்படணும் இல்லையா? அதுதான் பாலாவை சந்தேகப்படுறேன். நீங்க சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு பாலா மேல? அதாவது 20 ஆம்புலன்ஸ் இதுவரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காராம் பாலா. கார் நம்பர்லாம் ஆம்புலன்ஸில் இருக்கான். சரி, உனக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, இவ்வளவு செலவு பண்ண, இது வந்து வருமான வரித்துறைக்கு காமிக்கணும்.
உன்னுடைய பின்பக்கம் கருப்பா இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க நெட்டில் போடியா, உனக்குன்னு வெப்சைட் இருக்குல்ல, பாலா பாலான்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உன்னை எல்லாம் பின்னாடி வராங்க, இப்போ வராங்க. KPYனால பாலா பாலா வந்துருது. அப்போ ஐயா நான் இவ்வளவு எனக்கு வருமானம் வந்தது, இவ்வளவு ஐடி கட்டியிருக்கேன், இவ்வளவு மக்களுக்கு உதவி இருக்கேன், இது ஐயா என் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, எடுத்து பாத்துக்கியா என்ன. நீங்க போலீஸ் எப்பவுமே என்ன பண்ணுவான், இப்போ உளவுத்துறை ஒரு ஷேடோ போட்டுருவான். ஷேடோனா உங்களுக்கு நிழல், உங்க நிழலை உங்களை பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியும். ஆனா அவரு போலீஸோட ஷேடோவையும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பேரு? அவருக்கு ஷேடோ போட்டிருப்பாங்க. ஷேடோ போட்டுனா உளவுத்துறையுடைய கோட் வேர்டு இதெல்லாம் அரசு ரகசியத்தை நான் வெளியிட விடுறேன். சொல்லிட்டீங்க, அரசு ரகசியத்தை உடைத்தார் தமிழா பாண்டியன் போட்டு. அப்போ இந்த ஷேடோ பாலா என்ன பண்றாருன்னு எல்லா துறைக்கும் தெரியும். என்னதான் சார் பண்றாரு? அப்போ உங்களுக்கு இத்தனை கோடி பணம் எப்படி வந்தது? அவர் சொல்ல, நான் பெரிய ஆஸ்பத்திரிலாம் கட்டலைங்க, கிளினிக் தான் கட்ட போறேன். கிளினிக்கு கட்டுறதுக்கு பணம் ஏது? இது பொதுமக்களுக்கு போய் சேரணும், பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டி இருக்கு. இதுல புகழ் விரும்பினா நீங்க எதையோ மறைக்கிறீர்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஏங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு செலவு பண்ணீங்க, இதை இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லல. ஐயா இன்னொரு தரப்பு சொல்றாங்க, இதை இறுதி கேள்வியை வச்சுப்போம். ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறதுக்கு அரசாங்கம் இருக்கு, மருத்துவமனை கட்டி அரசாங்கம் வச்சிருக்கு, அதுல மருத்துவர் பிரச்சனை, மருத்துவர்கள் வரதுல அது, கிளினிக் கட்டுறதுக்கு அரசாங்கம் இருக்கு, இவருக்கு என்ன வேலைன்னு கேட்கறாங்க. இல்ல அப்படி கேட்கிறவன் மனநோயாளி, பித்து பிடித்தவன், மனநோயாளி, சைக்கோ, வக்கர புத்தி பிடிச்சவன். அவன் தான் இந்த கேள்வி கேட்பான். ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான், அவனை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறவன் அறிவாளியா? ஆம்புலன்ஸ் போன் பண்ண அவன் எடுத்துட்டு போவான், உனக்கு என்னையா வேலை? இப்படி யாரு கேட்பா? சைக்கோ தான் கேட்பான். ஏங்க இல்லையா, இவரை அரசுக்கு எதிராக பாலாவை சில NGO அமைப்புகள் திரட்டுகிறார்கள், ஒரு கார்ப்பரேட் பின்னாடி இருக்கு அப்படின்றாங்க. தப்பு இல்லையா? கிடையாது. ஒரு கார்ப்பரேட் ஒரு எளிய பாலாவை இருக்கு அப்படின்றாங்க. இதை சொல்லுகிறவன் பூராம கண்டிப்பா யாரோ ஒரு நடிகர்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி வாடகைக்கு கூவுகிற நபராக தான் இருக்க முடியும். இவருக்கு என்ன அக்கறைன்ற இல்ல, என் மேல அக்கறை காட்ட கலெக்டர் இருக்காரு, என் மேல அக்கறை காட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, என் மேல அக்கறை காட்ட அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, மத்திய அமைச்சர் இருக்காரு, பாலாக்கு என்ன அக்கறை என் மேலன்னு கேள்வி கேட்கிறோம். இவருக்கு என்ன அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரும் எச்சிக்கையில் காக்காய் ஓட்டாத கஞ்சனா இருப்பான். இந்த கஞ்சனா பாலாவை கேட்கறான். நீங்க புரியுதா உங்களுக்கு? நீங்க பல பாலாக்கள் உருவாகணுங்கிறத நம்முடைய நோக்கம். பல பாலாக்கள், பல காலாக்கள் உருவாகி இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய தொண்டு நிறுவனங்கள் தேவை. இது புரட்சி படைக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கயா? உள்நாட்டில் ஒரு புரட்சி படை வருமேயா? இல்ல, அதாவது இது உண்மையாகவே வெண்மை புரட்சிக்குவான், பால் உற்பத்தி பண்ணா, பசுமை புரட்சி, விவசாயம் பண்ணா. இதே போல நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு கார்பரேட் புரட்சி. கார்பரேட் உதவி செய்ய மாட்டான், காலி பண்ணிடுவான். கார்பரேட் உங்களுக்கு என்னன்னு தெரியல. கார்பரேட் என்பது ஏழை வாழைகளை உறிஞ்சுவதுதான் கார்பரேட். இல்ல, சின்ன மீனை போட்டுல பெரிய மீனை பிடிக்கணும், அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அளவு உருவாக்கணும் இல்லையா? இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க உதவி செய்யறாரு, அவர் புகழே அடையட்டும், அவரே புகழே அடையட்டும், ரஜினி அளவுக்கு போட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீ எம்ஜிஆரை போல இரு. யாரை போல? எம்ஜிஆரை போல இரு, வெளிப்படையா இரு. இதுதான் என்னுடைய கோரிக்கை. எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் பிறக்கவே முடியாது. விஜய் எங்க இடத்து கால் தூசுக்கு வர மாட்டாருங்க. ஏங்க வடபழனியில் எத்தனை எம்ஜிஆர் பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? வடபழனி பக்கம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். மாம்பழம் பக்கம் போயிருக்கீங்களா? ராமாவரம் தோட்டம் பக்கம் போயிருக்கீங்களா? அதை பார்த்துருக்கேன். எத்தனை பள்ளிக்கூடம், காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதார் பள்ளி, மாற்றுத்திறனாளிகளுக்கான எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? இந்த நீங்க எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு போய் பாருங்க. உணவு இருப்பிடம் எத்தனை பள்ளிக்கூடங்க இருக்கு? நீங்க வடபழனியில் இருக்கு, இருக்கா இல்லையா? திருமண பக்கமெல்லாம் நம்மளே பார்த்து, கேகே நகர்ல இருக்கு. பல கோடி ரூபாய் போகும் அந்த இடமெல்லாம். அப்படியே இனாமா கொடுத்துட்டாரு யாரு? மக்களுக்கு. விஜய் சோபா கல்யாண மண்டபமா இருக்கு, சோபா கல்யாண மண்டபமா இருக்கு. அதான் பல குடும்பங்களை வாழ வைக்கிறாரியா? திருமணம் மூலியமாக கல்யாண மண்டபத்துக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபா. எவ்வளவு? 10 லட்சம் ரூபா.
பொய் சொல்லாதீங்க நீங்க வேற. சரிங்க, வழக்கு போட போறாங்க. சரிங்க, அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு வாடகை எவ்வளவுங்க சொல்லுங்க. நானே நாளைக்கு ஒரு நண்பர் கல்யாணம் பண்ணணும், சொல்லுங்க எவ்வளவு வாடகை? குறைந்தது 500 ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன். 500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரூம் இருக்குல்ல, ஒரு நாள் வாடகை. கக்கூஸ் ரூம் கூட கிடையாது. டொக்கு ரூம், அதுக்கு 500 ரூபா வாடகை. பல லட்சங்கள் இல்லாமல் விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்கு பக்கத்திலே போக முடியாது. தாவேக்கா நிர்வாகியா இருந்தாலுமா, தாவேக்காவுடைய புஷி ஆனந்தா இருந்தாலும் சரி, இதுதான் நிலைமை. இப்படி இருக்கு. ஆக எம்ஜிஆரை போல பாலா உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் வெளிப்படை தன்மை இருந்தா உன இவ்வளவு கணைகள் வராது. இவங்களும் பேச மாட்டாங்க. நீங்க சொன்ன எச்சரிக்கைகள் பேச மாட்டாங்க. எனக்கு இந்த வருஷம் இவ்வளவு வந்தது, 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன், 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேயா, இப்படி சொல்லியிருந்தா யாரும் பக்கத்திலே வந்திருக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் எவ்வளோ செலவு கணக்கு கொடுறா, ரஜினி எவ்வளோ செலவு பண்ண, கமல் எவ்வளோ செலவு பண்ண, இதை அகரமா அறக்கட்டையில் யார் நிறைய பண்றாரு, யாரு? சூர்யா குடும்பமே பண்ணாங்க, பாராட்டுறோம். அந்த மாதிரி கணக்கு வேணும். எல்லாம் நோட்டீஸ் போர்டு எழுதி ஒட்டிடு, அக்கௌண்ட்ல இருந்தா போதும், அவ்வளோதான். நீங்க இணையதளம் இருக்கு. நீங்க நம்ம ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சார். எனக்கு பணமே இல்லை, நானே மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், பணம் கொடுக்கணும், நிறைய கோடிக்கணக்காக கொடுத்தான். கடைசியாக என்ன ஆச்சுன்னா, மதுபான ஊழல்ல போய் அரசே மதுபான கஸ்டடியில் இருக்காரு. இல்லைங்க, இருங்க, கஸ்டடியில கடைசியில் முதல்ல சொல்லும்போது கடைசிக்க போறீங்க. மதுபான கொள்கையை தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவா அரசே தீர்மானம் போட்டு தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவா கொடுக்குது. எது? அரவிந்த் கெஜ்ரிவால். நீ எப்படியா பிரதமராக போற? மெட்ரோல வந்தவர் புடிச்சு ஜெயில போட்டாங்க. அதோட ஒரு கதை முடிஞ்சது. புது வாழ்க்கைக்கு வருகிற நீங்கள் காமராஜை போல இருக்கணும், பெரியாரை போல இருக்கணும், கக்கனை போல இருக்கணும், விஜயை போல இருக்கணும். யார போல இருக்கணும்? இனி வர்றவங்க விஜயை போல இருக்கணும். ஆமா, விஜயை போல இருக்கணும். நீங்க இன்னும் எனக்கு டக்குன்னு வருது சொல்லுங்க. அதான் எடுக்கிறேன், விஜய் போல இருக்கணும் மறுபடியும். ஆமா, விஜயை போல இருக்கணும். ஆமா, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரு சார்ட்டர் பிளைட்ல. இங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சு எல்லாத்தையும். வெள்ளம் வந்து சென்னை நகரமே வெள்ளத்துல மிதக்கிற பொழுது சார்ட்டர் பிளைட்ல திரிஷாவோடு சாட் பண்ணிட்டே போறாரு. எங்க? குஜராத், கோவா போறாரு. திரிஷாவோட சாட் பண்ணிட்டு போனாரா? திரிஷாவும் அவரும் தாங்க ஒரே விமானத்துல போனாங்க. ஆமா, பக்கத்துல இருக்கிறப்ப ஏன் சாட் பண்ணணும்? சாட் பண்ணிட்டே போனாரு. இல்லைங்க, நம்ம பஸ்லயே கார்லயே போகும்போது இப்ப பாக்குறது இல்லையா, லேப்டாப்ல பாக்குறது இல்லையா, அதை சொல்றேங்க. நீ தப்பா ஏங்க எடுக்கிறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளர் வெள்ளை சட்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, சட்டையை சேர்த்து வச்சு பேசுறீங்க. ஃபிளைட்ல சாட் பண்ணிட்டு போறாரு. கல்யாணத்துக்கு ஒண்ணா போனாங்களா இல்லையா? ஒண்ணா போனாங்க. அதான் சொன்னேன் நான். சொல்லுறது லேப்டாப்ல சாட் பண்ணுவது. சரியா, இறுதி கேள்வியா, முடிவு எடுத்துருவோம். இப்ப கணக்கெல்லாம் காட்ட மறுக்கிறாரு KPY பாலா. ஆமா, இடி ரைடு ஏதாவது போகுமா? அப்படி விசாரிப்பாங்க. அதெல்லாம் போகாது. ஏன்னா பல கோடி ரூபாய் ஊழல் எல்லாம். ரெண்டாவது இடி ரைடு போற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கு. இடி ரைடு போனதால ஒரு அந்தஸ்து, ஒரு பெரிய மனுஷன், ஒரு செல்வாக்குன்னு அவரே பணம் கொடுத்து எங்க வந்து எவ்வளவு ரைடு கொடுங்க அப்படின்னு சொன்னா வேணா ஒரு வேலை போகும். ஆனால் கைதெல்லாம் அவர் அரெஸ்ட்லாம் ஷேடோல போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அவ்வளவு கோடிகள்லாம் அவர் ஒன்றும் ஊழல் பண்ணல. எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு. வாய் முகூர்த்தம் படிச்சிருவோம். ஆமா, கண்டிப்பா எதிர்காலத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல அப்படி வந்துருவாருன்னு பயந்துதான் இப்ப எல்லாம் அடிக்கிறான். எதிர்காலத்துல இப்படி வந்துருவாரோ அடுத்த கட்டம். ஏன்னா யோகி பாபு ஒரு நாளைக்கு 18 லட்சம் ரூபா வாங்குறாரு, ஒரு நாள் கால் சீட். யாரு? யோகி பாபு எவ்வளவு? நம்ம எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக நம் காஸ்ட்லியான சிரிப்பது எவ்வளவு? ரொம்ப வேல்யூவான சிரிப்புக்கு 18 லட்சம். கடைசியா நம்ம மதுரை வடிவேலு எவ்வளவு வாங்கினாருன்னா ஒரு நாளைக்கு 20 லட்சம் வாங்கினாரு. பேசும். அப்போ நீங்க NSK இருந்தாரு, TM மதுரை இருந்தாங்க, இப்படி பல பேர், தேங்காய் சீனிவாசன் இருந்தாரு. இவர்கள்லாம் இருந்த காலத்துல ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய். நாகேஷ் கூட அவ்வளவு வாங்கல. இவர்கள் இன்னைக்கு யோகி பாபுக்கு 18 லட்சம் ரூபா. ஆனா உதவியாளருக்கு 2000 ரூபாய் வேணும்னு பில்லை போட்டு அவரே எடுத்துக்குவார். யார்? யோகி பாபு. கேரவன் வேணும் அவரே வாங்கி நிறுத்தி இருக்காரு. கேரவனுக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அவரே போட்டு எடுத்துக்குவார் யோகி பாபு. ஆமா, அவ்வளவு உயர்ந்த மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, சிந்தனை உள்ளவர். ஏமாந்த சாமி வீட்டுக்கு கொண்டு போயிருவார். சாமி தொற்றாத, ஐயோ ஐயரை தூக்கிட்டு போயிடுவான்னு பார்த்துக்க. பல சாமிகளையே காணாம்.
கோயிலில் பல சாமிகளே பாஸ்போர்ட் இல்லாமல் பாடின்னு போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நபர்கள் இவங்க. ஆனால் சினிமாக்காரன் பூரா செயற்கையாக இருப்பான். அதற்கு இது ஒரு உதாரணம். அது ஒரு உதாரணம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.